போட்டுருவீங்களா ஓட்டு? உங்களுக்கு சேர்த்து தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற காங்கிரஸ் கட்சி இப்படி உழைக்கிறீங்க, நியாயம் பண்ணது? கட்சி வேறுன்னு, கட்சி வேறு, உரிமை வேறுன்னு. காவிரியில தண்ணி தர மாட்டேன்னு ஒத்த கால நிக்குது பிஜேபியும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு. உங்களுக்கும் சேர்த்து நாங்க போராடிட்டு இருக்கோம். நாளைக்கு காவிரி உரிமை அப்படின்னா நான் வந்து உட்காருவேன், சுதா வந்து உட்காருவாங்களா? மனசாட்சி தொட்டு போய் சொல்லுங்க. பாபு வந்து உட்காருவாரா? மா.க. ஸ்டாலின் வந்து உட்காருவாரா? உங்க வீட்டு பிள்ளை காளியம்மாள் வந்து உட்காருவேன். ஏன்னா 15 ஆண்டு காலம் நான் உட்கார்ந்து இருக்கேன். இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாது எந்த தொகுதியில. போலாண்ணே, ஒருத்தர் பின்னாடி போகலாம், தப்பு இல்லை. ஆனால் சிந்தித்து சரியான நபரோட போ. வாக்கு செலுத்துங்க. மைக்ஸ்னா உங்கள் வீட்டு பிள்ளையோட குரல் ஒலிக்கணும்னா ஓட்டுப்பட்டியில் 5வது பட்டன். நீங்கள் உங்கள் கட்சிக்கு உழைங்க, வேண்டான்னு சொல்ல மனசாட்சியோடு வாக்கு செலுத்துங்க. வாய்ப்பு கொடுங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் நம்மளை ஏமாத்திருக்காங்க. இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்துட்டாங்க. 50 ஆண்டு காலம் மாறி மாறி ஏமாத்திருக்காங்க. ஒரே ஒரு கிராமத்தை கூட குடிசைகளே இல்லாத பகுதியை மாற்றி காட்டலை. ஓட்டுக்கு 200 ரூபா 500 ரூபா பணத்தை கொடுத்துட்டு 5 ஆண்டு காலம் நம்மளோட உரிமையை விலை பேசுவாங்க. அறிவிச்சிருந்தவர்களே ஒரு பன்னிக்குட்டி கூட 5000 ரூபாய் விற்குது. உங்கள் தலையின் விலை என்ன? சரியான சாலை இல்லை, படித்தவர்களுக்கு வேலை இல்லை, நல்ல கல்வி இல்லை, தூய குடிநீர் இல்லை. சாராய கடை நடத்தி தான் நாடு நடத்தணும்னு நினைக்கிற இந்த ஆட்சியாளர்கள் கையில் மீண்டும் ஆட்சியை கொடுக்க போறீங்களா? இல்ல நேர்மையான முறையில் மக்களை சந்திச்சு ஓட்டுக்கு பணம் கொடுக்காத, பெண்களுக்கான வாழ்வாதாரத்தை உள்ளூர்லேயே கொடுத்து படித்தவர்களுக்கு வேலை கொடுத்து நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையில் உருவாக்கி இந்த மணல் குவாரி, திருட்டு மணல் குவாரி நடத்துறவங்களா ஓட ஓட விரட்டு நினைக்கிற உங்கள் வீட்டு பிள்ளை காளியம்மாளுக்கு வாக்கு செலுத்த போறீங்களான்னு முடிவு செய்யுங்க. நாம 4 சாமிக்கு கும்பிடுறதும் ஒண்ணுதான், ஒரு நல்லவங்களுக்கு வாக்கு செலுத்துறதும் ஒண்ணுதான். அடுத்த தலைமுறை பிள்ளையாவது கடனற்ற வாழ்க்கை வாழணும்னா வாக்கு செலுத்து. திமுக ஓட்டு போட்டீங்க, 3 ஆண்டு காலம் ஆகுது. ஆனால் 2 குழுவில் எடுத்த லோனை இப்போ 7 குழுவில் எடுத்து வச்சிருக்கீங்க. கடனாளியாக மாற்றி வச்சிருக்காங்களே தவிர வேற என்ன வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்காங்க? வீட்டுக்கு வீடு கை சின்னத்தை வரைஞ்சி வச்சிருக்கீங்க. விவசாயிகளுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றது இந்த காங்கிரஸ் கட்சி. இந்த கை சின்னம் லட்சக்கணக்கான மக்களை கொன்று கொலிச்சது இந்த காங்கிரஸ் கட்சி. இந்த கை சின்னம் விவசாய நிலத்துல மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தது இந்த காங்கிரஸ் கட்சி. இந்த கை சின்னம் பார்த்து வாக்கு செலுத்த. உங்கள் விரோதிக்கு துரோகிக்கு வாக்கு செலுத்த போறீங்களா? உங்கள் வீட்டு பிள்ளைக்கு வாக்கு செலுத்த போறீங்களா? மைக்கு சின்னம் ஓட்டு பெட்டியில் 5வது இடத்துல இருக்கு. உங்க சொந்தக்காரங்க ரத்த உறவு யார் வந்து கேட்டாலும் சரி, முதலில் என் மண், என் நிலம், என் வாழ்க்கை, அதுக்கு பிறகுதான் யாரா இருந்தாலும். நன்றி.